ஹாய். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிற பிகினர்ஸ் லெவலில் இருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அது ப்ராப்ளம் கிடையாது, நான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறதுனால இட்ஸ் காமன். அது வந்துட்டு நம்மளை வந்து ப்ராப்ளம் நினச்சிக்குவோம். பட் அது ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலுமே நம்ம அப்படி எல்லாருமே ஒன்று ஃபேஸ் பண்ணுறனால அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா ஷைனஸ், வெக்கம். ஸோ பேசுறதுக்கு வெக்கப்படுறது. நம்ம இங்கிலீஷ் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம், பிகினர்ஸ் லெவலில் இருக்கோம். ஸோ பேச ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக சில தப்புகள் நடக்கும். ஏன் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பர்ஃபெக்டாக 100% இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட எங்கேயா ஒரு இடத்துல பேசும்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு நடக்கத்தான் செய்யும். அது வந்து நேச்சுரல். அதுக்காகலாம் நம்ம வந்துட்டு உடனே நம்மளுக்கு தப்பாயிடுச்சு அது இதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு வெக்கப்பட்டு பேசாமல் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா நார்மல் எல்லாருமே யாருமே எந்த ஒரு விஷயத்துலையுமே 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் யாருக்கா ஒரு தடவை இருப்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஆனால் அதுக்காக நம்ம வெக்கப்பட்டுட்டு நம்ம பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கற்றுக்கிறது? ஸோ வெக்கப்படாமல் இருங்க. வெக்கம் என்பது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி ஐயோ தப்பாயிரும் நினச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு அந்த ஷைனஸ் வேண்டாம். ஓகேங்களா? மற்ற நளினம் அதை பற்றி நான் எதுவும் பேசுறதில்ல. ஸோ வெக்கங்கிறது பேசுறதுக்கு வெக்கப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ நம்ம ஏன் ஜென்ரலாக வெக்கப்படுவோம்? நம்ம பேசுறது வந்து காமெடியாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒரு ஆப்ஷன் காமெடியாக இருக்குது இந்த சென்ஸ். நம்ம தப்பாக பேசுகிறோம், மாற்றி மாற்றி உளறோம், அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். அது நம்மளாம் நினச்சிக்கிறது. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இல்லைன்னா புது லாங்குவேஜ் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்க பயம், தயக்கம் அதெல்லாம் சேர்ந்து வெக்கமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேச பிடிக்காம இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருக்கலாம். இன்ட்ரோவர்ட் பர்சனுங்கிறது என்னென்னா பீப்புளை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். லைக் நம்மளோட பழகுறதுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறது என்னென்னா ரொம்ப ஜாலியாக எல்லாரும் கூடயும் நல்லா பழகிட்டு பயங்கரமாக நல்லா அவுட் கோயிங்காக இருந்துட்டு நிறையா பேசுவாங்க, டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, போகிற இடம்லாம் அவங்களுக்கு பழக்கமாக இருவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டுங்கிறவங்க அதிகமாக பேச விரும்ப மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட. மீ டைம், தன்னோட அலோன் டைம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. அதுக்காக அவங்க வந்து முன்னாமூஞ்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க அவங்களோட கம்பெனி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றவங்கள விட தன்னை தானே நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்க. நிறையா புக்ஸ் படிக்கிறது, பாட்டு கேட்குறது, எதுவுமே பண்ணாமல் தனியாக அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். லைக் அதிகமாக பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. லைக் சோஷியல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சோஷியலாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்னா அதுக்கு ஆப்போசிட். எல்லாரும் கூட நல்லா பழகுவாங்க, கலகலன்னு இருப்பாங்க. அவங்களால தனியாக இருக்க முடியாது, யாரோ கம்பெனி இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே பேச பிடிக்காது எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வெக்கமாக கூட இருக்கலாம். ஸோ வெக்கப்படுறதுக்கான காரணங்கள் இந்த 3 ஏதோ ஒன்றா தான் இருக்கும். வேறு ஏதாவது மைண்ட் குட்டி குட்டி காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மேஜராக பார்த்தோம்னா இதுக்குள்ள தான் அடங்கும். ஒன்று நீங்கள் பேசுகிறதுல தப்பு தவறு இருக்கும்னு நினைக்கலாம், இல்லை காமெடியாக பேசுகிறேன்னு நினைக்கலாம், இல்லை சரியாக தான் நம்ம பேசுகிறோமாங்கிற சந்தேகம் இருக்கலாம், இல்லை நம்ம பேசுகிறத வச்சு அவங்க தான் நினச்சிருவாங்களோ அந்த பயம் இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம பேசுறதுக்கு வெக்கமாக வந்து தடையணிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு புது லாங்குவேஜ் பேசுகிறதுனால இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கிற அந்த வெக்கம், அந்த கூச்சம் அது இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட், நம்ம யார்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காம அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ யாரும் வேணா இருக்கலாம். ஆனால் வெக்கப்படுறதுங்கிறது நம்மளோட லேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். நம்ம லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஒரு இடைஞ்சலாக அமையும். ஸோ வெக்கப்படுறது வேண்டாம். இப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன். ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, ஒரு புது மனுஷனை பார்க்குறீங்க, ஒரு புது பர்சனை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ சாதாரணமாக ஹாய் சொல்லுங்கள். எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஹாய் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஹாய் சொன்னால் அவங்க திருப்பி ஹாய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சுக்கலாம். லைக் அவங்களும் பேசலாம், நம்மளும் பேசலாம். பட் அந்த கான்வர்சேஷன், அந்த ஆக்வர்ட் மூமெண்ட்டு வந்து போயிடும். லைக் என்னடா இது புது இடத்துக்கு வந்திருக்கோம், நீங்கள் பேசுவீங்களா, நான் பேசுகிறதா, ஐயோ எப்படி பேசுறது, அந்த ஃபீலிங் எல்லாமே போயிடும். எப்படி போயிடும்? சிம்பிளாக ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா அதில் போயிடும். ஸோ ஜென்ரலாக ஒரு பர்சன் புதுசாக ஒரு ஆளை பார்க்குறீங்க, இல்லை யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஹாய் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். சாதாரணமாக ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட்டு இருக்க பாதி தயக்கம் போயிடும். மீதி தயக்கம் அவங்க திருப்பி ஹாய் சொல்லும்போது அதில் போயிடும். ஓகே, ஸோ ஹாய் சொன்னீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு சிம்பிளாக பேச ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் அ டாபிக் யூ லைக். ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஹாய் சொல்லிட்டீங்க, பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போதே ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு பிடிச்ச டாபிக்,
நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச டாப்பிக்காக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிக்காக இருக்கலாம். அந்த டாபிக் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் பேச ஆரம்பிக்க போகிறோங்கிறப்போ நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப சிம்பிள், பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு தெரியாமல் திக்கி திணற அந்ததுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மனசுலேருந்து அப்படியே பொழிஞ்சு வரும், க்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம நிறையா பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு இது சரியா தப்பா அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம அதை பேசுகிறப்போ, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பேசுகிறப்போ நம்மளுக்கு இருக்க சந்தோஷம் நம்ம பேசுறது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான அந்த ஃபீலிங்கை குறைச்சிடும். ஸோ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக பேசுவோம் நிறைய. ஓகேங்களா, அது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெட் அ ஜாப் வேர் யூ ஹாவ் டு டாக் டு பீப்புள். இது எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நம்ம ஒரு ஜாப் வாங்குறப்போ, நம்ம ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நிறையா பீப்புள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். லைக் கஸ்டமர் சர்வீஸாக இருக்கலாம், கால் சென்டரில் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாகவே கால் அட்டென்ட் பண்ணணும், நிறையா கஸ்டமர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி இருக்கும். ரிசப்ஷனில் இருக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் ஜாபாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். நிறைய பீப்புள்கிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் நம்மளுக்கு கிடைச்சா இன்னும் பெட்டர், அந்த ஷைனஸ் நம்மளுக்கு போயிடும். இல்லை எனக்கு நிறையா பீப்புள்கிட்ட பேசுகிற மாதிரி என்னோடய ஜாப் கிடையாது அப்படின்னா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா உங்கள் கலீக்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, எப்படி உங்கள் டீம்மேட்ஸ் இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எதிர்த்து உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசுறது தான் நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு பழக்கத்தை விடுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், நம்ம பேச்சு மூலமாக தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே நடக்கும். ஸோ மனுஷங்களுக்கான பெரிய கிஃப்ட் பேசுறது, அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது எதுவுமே என்னால் முடியல அப்படின்னா ஒரு நாய் வளர்த்துங்க, நாய்க்குட்டி வளர்த்துங்க. அந்த நாய்க்கிட்ட எப்பயுமே நீங்கள் பேச்சு கொடுத்துட்டே இருப்பீங்க. எப்படியுமே நம்ம நாய்க்குட்டி வளர்த்துறப்ப நம்ம எல்லாமே பேசுவோம், நம்ம வீட்டு இது இல்லைங்களா. ஸோ அதுக்கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் கூட பேசுங்க. நாய்க்கிட்ட இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு தெரியுது. அதுவே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அப்ராடுங்கிறது வெளிநாடு. ஓகேங்களா, ஸோ அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்க நாய்கிட்டலாம் தமிழில் பேசுகிறாங்களா, ஹிந்தியில் பேசுகிறாங்களா, தெலுங்குல, மலையாளம், கன்னடா எதில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த நாய்க்கு இங்கிலீஷ் புரியுது அப்படிங்கிறப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் நாய்ங்க என்ன குறைச்சலா கிடையாது. ஸோ டாக்ஸ் எப்பயுமே நம்மளோட லாங்குவேஜை வச்சு நம்ம புரிஞ்சுக்காது, நம்மளோட ஃபீலிங்ஸும் நம்மளோட எமோஷன் கூட டாக்ஸ் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு தான் அது நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம என்ன லாங்குவேஜில் பேசினாலுமே நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு புரியும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் வாங்கினதுலேருந்து நம்ம என்ன லாங்குவேஜில் பேசுகிறோமோ அந்த லாங்குவேஜில் பேசினா நம்ம நாய் கூட மல்டிலிங்குவலாக இருக்கிறாங்க, தமிழும் கற்றுக்கலாம், இங்கிலீஷும் கற்றுக்கும். ஸோ பிரச்சனையே கிடையாது. அண்ட் உங்களுக்கு அது நம்ம தப்பாக நினச்சிருமோ, இப்படி பிடிச்சிருமோ, ஜட்ஜ் பண்ணிடுமோ, அந்த மாதிரி நம்மளுக்கான பயம் தேவையே கிடையாது. நம்ம நடத்துகிற நாய்க்குட்டி. ஸோ நம்ம அதுக்கிட்ட இங்கிலீஷ்லேயும் பேசலாம், எந்த லாங்குவேஜில் வேணால் பேசலாம். அப்போ உங்களுக்கு பேசுறதுக்கான பயம் தயக்கமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே குறைய ஆரம்பிச்சிடும், நீங்களே பார்த்துங்க. ஓகேங்களா, அண்ட் கடைசியாக ட்ராவல் அலோன். ஸோ ட்ராவல் பண்ணுறது நிறையா விஷயங்களுக்கு மருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஷைனஸ் போக்குறதுக்கு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு கூட மருந்தாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது தனியாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆப்ஷனே கிடையாது, மக்கள்கிட்ட பேசி தான் ஆகணும். ஒரு இடத்துக்கு போகணுன்னாலுமே எங்கே இருக்குது எது இருக்குன்னு கேட்குறது கூட யார்ட்டையாவது விசாரிக்கணும். கூகுள் மேப்ஸ் என்னதான் ஹெல்ப் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது யார்ட்டையும் நம்ம கேட்போம் இல்லைங்களா, ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கோ யாருக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இருந்தால் நீ பண்ணுன்னு அவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காம நம்மளாம் அந்த வேலையை பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம். ஓகேங்களா, ஸோ பேசிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஹவு டு ஓவர் கம் இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு இடத்துல மீட் ஆகும். ஸோ பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் நிறையா மக்கள்கிட்ட பேசுகிற ஒரு சூழ்நிலையில நிறுத்திக்கோங்க. எங்கே போனாலுமே யார்கிட்டயாவது பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்களை நீங்களே நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசி தான் ஆகணும். ஸோ அப்படி பேசும்போது உங்களுக்கான பயம் தயக்கம்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறது, பயம் தயக்கம் கூச்சமெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெக்கங்கிறது நம்மளுக்கு நளினமான இடங்களில் நல்லதுனாலுமே ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு தவறுறது மனித இயல்பு. ஸோ அதை வச்சுக்கிட்டு இவங்க அப்படி நினச்சிடுவாங்க, அவங்க அப்படி நினச்சிடுவாங்க, நான் தப்பாக பேசிடணும் அப்படிங்கிற பயமோ, இல்லை எனக்கு யார்கிட்டயாவது புது லாங்குவேஜ் பேசுகிறோம் அப்படிங்கிற தயக்கமோ, இல்லை எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டோ எதுவாக வேணா இருக்கலாம். இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ
இங்கிலீஷ்னால பொதுவாக நான் சொல்கிறேன், பட் நம்ம இங்கிலீஷ் தான் கற்றுக்குறோம் இல்லைங்களா, அதனால் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் பற்றி சொல்கிறேன். பட் இது பொதுவான விஷயங்களுக்கும் பொருந்தும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளால் முன்னேற முடியாது. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஹாய் சொல்லி பேசுவீங்களோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாபிக் சூஸ் பண்ணி பேசுவீங்களா, இல்லை வேலையை அதே மாதிரி அமைச்சிப்பீங்களா, டாக் வாங்குவீங்களோ, ட்ராவல் பண்ணுவீங்களோ, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் பேசிக்கலாக பீப்புள் கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை உங்களை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கோங்க. ஸோ அப்படி உருவாக்கிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த வெக்கம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? உலகத்திலே படைச்ச விஷயங்கள்ல இறைவன் வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் பேச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்கான். மற்ற விலங்குகள் பறவைகள் எல்லாம் அந்த சவுண்ட்ஸில் பேசினாலும் கம்யூனிகேட் பண்ணாலுமே இத்தனை லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு இத்தனை வகையான இத்தனை விதமான மக்கள்கிட்ட புது புது விஷயங்கள் புது புது பாஷையில் பேசுறது நம்மளுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் பேசுங்க, நிறையா பேசுங்க, நல்ல விஷயங்களாக பேசுங்க. பேச 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 நம்ம இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இங்கிலீஷ்லேயும் நிறையா பேசுங்க, நிறையா பழகுங்க. நம்ம கிளாஸஸில் கூட நம்ம இனிமேட்டு பேசுவோம். எப்போது லைவ் கிளாஸஸில் பேசுவோம். ஸோ அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் அப்பப்போ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். ஸோ டோன்ட் வரி. ஸோ நம்ம பேசணும், பேச்சு மூலமாக தான் நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ வெக்கம் பயம் எல்லாத்தையும் உதறிட்டு இப்போ வந்து பேச ஆரம்பிங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவியை எனக்கு கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அந்த படம் யாரோட படம், ஏன் பிடிச்சது, எதனால் பிடிச்சது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை எனக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணும்போது அந்த மூவி எல்லாருக்கிட்டையும் பரவும். ஸோ நம்மளும் நல்லா ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏன் மூவிஸ்ன்னு சொன்னேன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் மூவி, அதனால் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க்கு மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.